சில திருட்டு கேஸ்களை ஃபேஸ் பண்றப்போ இதை கூட விட்டு வைக்க மாட்டீங்களான்னு கேட்க தோணும். அந்த அளவுக்கு கண்ணில் கிடைக்கிறதையெல்லாம் திருடி இருப்பாங்க. அப்படி ஒரு கேஸ் தான் இது. ஆம்பூர் கிராமிய போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இது திருட்டு கேஸ். திருடு போனது நகையோ பணமோ வாகனங்களோ ஆடு மாடுகளோ இல்லை, இது வேற. உடனடியாக புறப்பட்டாங்க போலீஸ் டீம். ஆம்பூர்ல இருந்து ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கிற நாயக்கநேரி கிராமத்துக்கு போனாங்க. இது மலைப்பாதை. ஒரு பக்கம் மரங்கள் அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்குன்னு போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனாங்க போலீஸ். நாயக்கநேரி மலை கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சாங்க. கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை டீட்டெயிலா எடுத்து சொன்ன போலீஸ், சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி நாயக்கநேரி ஊர்க்காரங்க கிட்ட இருந்து ஒரு லீடு கிடைச்சது போலீஸுக்கு. அவங்க சொன்ன இடத்துக்கு ரகசியமா போய் சேர்ந்த போலீஸ் அங்க இருந்தவங்களை கவனிச்சாங்க. வந்து சேர்ந்த கம்ப்ளைண்ட்ல இருந்த கிரைம் அங்க கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன கிரைம் நடந்துட்டு இருந்துச்சு? திருடு போன பொருள் தான் என்ன? அதான உங்க கேள்வி. மலைப்பாதையில் போற வாகனங்களோட பாதுகாப்புக்காக வளைவான ஆபத்தான இடங்கள்ல தடுப்பு வேலி அமைச்சிருப்பாங்க. இரும்பு தூண்களை நிறுவி அதுல இரும்பு தகட பொருத்தி தான் இந்த தடுப்பு வேலிகளை அமைச்சிருப்பாங்க. ஜவ்வாது மலையில் இருக்கிற மலைப்பாதையில் மட்டும் 4800 மீட்டர் அளவுக்கு இரும்பு தடுப்பு வேலி போடப்பட்டிருக்கு. ஆபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இரும்பு தடுப்பு வேலிகளை தான் திருடி இருக்காங்க. இதை பற்றி ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார். அந்த வகையில் தான் என்கொயரி பண்ணாங்க ஆம்பூர் போலீஸ். மலை கிராம மக்கள் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தப்போ 2 பேர் சேர்ந்து இரும்பு வேலி தகடுகளை கழட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கூண்டோட பிடிக்க டிசைட் பண்ண போலீஸ் அங்கேயே மறைஞ்சு காத்திருந்தாங்க. ஆனால் அந்த 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. இரும்பு தகடு அங்கேயே தான் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக இருட்டி போச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மினி லாரி வந்துச்சு. ஏற்கனவே இருந்த 2 பேரோட சேர்த்து மொத்தம் 5 பேர் வாகனத்திலிருந்து இறங்கி இரும்பு தகடுகளை லாரியில் ஏற்றினாங்க. அப்போ அங்கே என்ட்ரான போலீஸ் டீம் அந்த 5 பேரையும் சுற்றி வளைச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்களோட மினி லாரியையும் சீஸ் பண்ணாங்க. கைதானது வாணியம்பாடி பெருமாள்பேட்டை முருகன், ஆம்பூர் மேல்கன்றாம்பள்ளி சந்தோஷ்குமார், ஆலங்காயம் கிரேஸ் ரோட் பிரபு, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர் குமரேசன், சத்தியமூர்த்தின்னு தெரிய வந்துச்சு. இதுல ஜமுனாமத்தூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் மலைத்தேன் எடுத்து விற்க போனப்போ பிரபு கூட பழக்கமாகியிருக்காரு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மலைப்பாதைகளில் இருக்கிற இரும்பு தடுப்பு வேலிகளை திருடி விற்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. கூட்டாளிகளாக 3 பேரை சேர்த்துக்கிட்டு நாயக்கநேரி போகிற மலைப்பாதையை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூட்டில் காலையிலையும் சாயங்காலமும் ஒரே ஒரு பிரைவேட் பஸ் தான் போகும். மற்ற நேரங்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. இது இவங்களுக்கு வசதியாக போச்சு. இரும்பு தடுப்பு வேலிகளை திருடி சந்தோஷ்குமாரோட வண்டியில் கொண்டு போய் விற்றுருக்காங்க. வறுமையை போக்குறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இவங்க தவறான பாதையில போறதுக்காக கூட்டணி போட்டு ஆபத்தை தடுக்கிற வேலிகளை திருடி வித்ததால இப்போ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.